நம்ம அண்டர் கிரவுண்ட்லேயே பார்க்குற மெட்ரோ ட்ரெயின் பார்க்க இப்படி தான் இருக்குது வெளியே. சரி, இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஐஃபோன் ரெடி பண்ண நம்ம ரிச் ஸ்ட்ரீட் தான் போக போகிறோம். நம்ம சார்ஜரில் போட்டு வச்சுருந்தேன். சரி, காலையிலேருந்து பார்த்தா செல்லு ஆன் ஆகவே இல்லை. சரி, இதை தூக்கி பேக்கில் போட்டுட்டு டோரா பூச்சி பேக்கை மாட்டிட்டு நம்ம நிஞ்சா பைக் எடுத்துகிட்டு ரிச் ஸ்ட்ரீட் கிளம்பியாச்சு. சரி, வண்டி வேறு என்ன பாட்டு போட்டுமே டான்ஸ் ஆடிட்டே வந்தது. அப்புறமா தான் தெரியுது டயரை செக் பண்ணால் டயர் பஞ்சர் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு, சரி அப்புறமா வண்டி எடுத்துமே பஞ்சர் போகலாம்னு சொல்லிட்டு அப்புறமா டிக்கெட் வாங்கியாச்சு. சரி, நம்மளுக்கு நியரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மனூர் ரயில்வே ஸ்டேஷன் தான். சரி, மனூர் ரயில்வே ஸ்டேஷனில் டிக்கெட் வாங்கிட்டு சரி பிளாட்ஃபார்ம் போயிடலாம்னு சொல்லிட்டு போயாச்சு. சரி, அங்கே போனால் இப்போ தான் ட்ரெயின் கிராஸ் ஆச்சு. சரி, அதனால் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. சரி, அடிக்கிற வெயிலில் சரி பிளாட்ஃபார்மில் போய் உட்காரலாம் சொல்லிட்டு அங்கே உட்காந்தாச்சு. அப்புறமா ஒரு பச்சை கலரில் ஒரு ட்ரெயின் வந்துச்சு. அப்புறமா அதில் ஏறி கிளம்பியாச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் ஃப்ரெண்டுக்கும் ஃபோன் ரெடி பண்ண சொன்னான். சரி, அதனால் அவன் ஃபோனே வாங்கிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு அப்புறமா திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷனில் அவன் ஃபோனை வாங்கியாச்சு. அப்புறம் அப்படியே பக்காவாக ரெடி பண்ணுறா, எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிட்டா, எல்லாரும் ஃபாலோ பண்ண சொல்லிட்டான்னு நினைந்தான். சரி, அதேமாரி எல்லாரும் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிவிடுங்க. அப்புறமா இந்த ஃபோனுக்கு வந்து சரி டிஸ்பிளே வாங்கலாம் சொல்லிட்டு டிஸ்பிளே வாங்குறதுக்கு அப்படியே அமௌண்ட்டும் பின்னாடியே கொடுத்து வச்சிருந்தான். சரி, அப்போ சென்னை சென்ட்ரல் போயாச்சு. அப்புறமா ஒரு 1 hour ட்ராவலுக்கு அப்புறமா சென்னை சென்ட்ரல் பார்த்தோன்னே ஒரே ஹாப்பி ஆயிடுச்சு. அப்புறமா வந்து அங்கே போய்ட்டு ஒரு மில்க் ஷேக் வாங்கி குடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கெவின் மில்க் ஷேக் வாங்கி கொடுத்தோம். சென்னை சென்ட்ரல் இப்படி தான் இருக்கும் பார்க்க, புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன். அப்புறமா இங்கே ஒரு மெட்ரோ இருக்கும். ஏன்னா வந்து இப்போ ரிஷி ஸ்ட்ரீட் தான் போக போகிறோம். அதுக்கு வந்து இங்கேருந்து மெட்ரோ வந்து கவர்மெண்ட் எஸ்டேட்னு ஒரு ஸ்டாப்பிங். சரி, அதுக்காக மெட்ரோவில் போயாச்சு. அப்புறம் அங்கே போய்ட்டு டிக்கெட் எடுத்தாச்சு. நம்ம வந்து கவர்மெண்ட் எஸ்டேட் தான் போகணும். அங்கே தான் ரிஷி ஸ்ட்ரீட் இருக்குது. அதனால் கவர்மெண்ட் எஸ்டேட்டுக்கு ஒரு டிக்கெட் வாங்கியாச்சு. புதுசாக மெட்ரோவில் போகிறவங்க வந்து அந்த டிக்கெட்டை பத்திரமா வச்சுங்க. ஏன்னா நீங்கள் வெளியே போகிறதுக்கும் அந்த டிக்கெட்டு ஸ்கேன் பண்ணாதான். அப்புறமா ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் ட்ரெயின் போயிடுச்சு. நம்ம அங்கே விட்ட மாரி இங்கே விட்டாச்சு. அப்புறம் ஒரு 5 minutes வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தது. சரி, இப்போ வந்து இந்த உள்ளுக்குள்ளே போகிற மெட்ரோ ட்ரெயின் இப்படி தான் தெரியும் பார்க்க. இது நான் வெளியே எப்படி தெரியும்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் லாஸ்ட்டில் காட்டுறேன் உங்களுக்கு. அப்புறமா கவர்மெண்ட் எஸ்டேட் வந்தோடனே இங்கே வந்து ஒரே ஒரு எஸ்கலேட்டர் தான், செம்ம பெருசாக இருக்கும் இது போல் லாங்காக. சரி, நான் வர வரையும் இது ஓடலை. நம்ம ஏறி ஒரே ஆள் நின்னா கூட பார்த்தீங்கன்னா மூவ் ஆக ஆரம்பிச்சிருது. சரி, அப்புறமா வந்து கவர்மெண்ட் எஸ்டேட் இப்படி தான் இருக்கும். அதாங்க ரிச்சி ஸ்ட்ரீட்டு. நீங்கள் மொபைல், லேப்டாப்ஸ் எல்லாத்துக்கும் இங்கே எல்லா ஸ்பேருமே கிடைக்கும். அது வந்து நீங்கள் வந்து கம்மி ரேட்லேயும் இங்கே ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் நம்ம ஊரில் கிடைக்கிறத விட இங்கே வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக நல்லா ஒரு கம்மி ரேட்டில் கிடைக்கும். நீங்கள் ஸ்பேர் வாங்கிட்டு போய் கூட ரெடி பண்ணிக்கலாம். சரி, இன்றைக்கி இந்த ஃபோனுக்கு டிஸ்பிளே வாங்கிட்டு சரி அப்புறம் நம்ம ஃபோனை ரெடி பண்ணியாச்சு. சரி, அப்புறம் 1 hour கிட்ட ஆச்சு ரெடி பண்ணேன். அப்புறம் ரெடி பண்ணிவிட்டு சரி அப்படியே மெட்ரோலே ஒரு ஜூஸை குடிச்சிடுவோம் சொல்லிட்டு ஒரு சாத்துக்குடி ஜூஸ் கொடுத்தாச்சு. சரி, அப்புறமா வந்து ஜூஸை குடிச்சு டப்புன்னு சரி இப்போ வந்து கோயம்பேடு மெட்ரோ போக போகிறோம். ஏன்னா வந்து அங்கேருந்து தான் நம்ம வீட்டுக்கு போக போகிறோம். அப்புறம் கோயம்பேடு மெட்ரோவில் பார்த்தீங்கன்னா பார்க்க பக்காவே தெரியும் மெட்ரோ ஃபுல்லாகவே. இந்த மெட்ரோ வந்து கொஞ்சம் பார்க்க வியூவெல்லாம் நல்லாவே இருக்கும். அப்புறமா அங்கேருந்து இறங்கி ஒரு புதுசாக ஒரு ரெட் கலர் ஏசி பஸ் விட்டுருந்தாங்க. சரி, நல்லாவே இருக்குது அது. சரி, அந்த ஏசி பஸ்ஸை யூஸ் பண்ணலாம் வெயில் டைமில். பெருசாக ஒன்றும் ரேட் இன்க்ரீஸ் ஆகிடல அதுக்கு. அப்புறம் நம்ம காலேஜை தாண்டி அப்படியே வீட்டுக்கு போயாச்சு. எல்லாருக்கும்